ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வேளையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தான் பைத்தியக்காரர் என்று அழைத்ததை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். திங்களன்று நடந்த தொலைபேசி அழைப்பில் நெதன்யாகுவை நோக்கி, "நீ ஒரு பைத்தியக்காரன், நான் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் சிறையில் இருந்திருப்பாய். நான் தான் உன்னை காப்பாற்றி வருகின்றேன். தற்போது உன்னால் ஒட்டுமொத்த உலகமும் இஸ்ரேலை வெறுக்கின்றது" என்று ட்ரம்ப் வசைபாடியதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனை நேர்காணல் ஒன்றில் உறுதிப்படுத்திய ட்ரம்ப் தான் கோபமாக அவ்வாறு கூறவில்லை என்றும், லெபனானுடன் இஸ்ரேல் தொடர்ந்து சண்டையிட்டு வருவது தனக்கு மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்தியதால் அவ்வாறு கூறியதாகவும் விளக்கம் அளித்திருந்தார். மேலும், நாம் இந்த சண்டையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாக கூறிய ட்ரம்ப், இருப்பினும் தங்களுக்குள் நல்ல நட்பு நீடிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ட்ரம்பின் இந்த கடுமையான விமர்சனங்கள் குறித்து பேசிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உரையாடலின் முழு விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். எனினும் ட்ரம்புடனான தனது உறவில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இவை எப்படி இருக்க, ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலம் சுமூக உடன்பாட்டை எட்டுவதா அல்லது அந்த நாட்டின் மீது கடுமையான இராணுவ தாக்குதலை நடத்துவதா என்ற கடினமான சூழ்நிலையை தான் எதிர்கொண்டிருக்கிறதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேலும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பிட்ட ஒரு ஊடகத்திடம் நேர்காணலில் பேசிய அவர், மனிதாபிமான அடிப்படையில் இந்த விவகாரத்தை சுமூகமான முறையிலேயே கையாள விரும்புவதாகவும், ஆனால் மற்றொரு வழி மிகவும் மோசமானதாக இருக்கும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். ஈரானுக்குள் அமெரிக்க தரைப்படைகளை இப்போது அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிற ட்ரம்ப், கடந்த சில நாட்களாக அமெரிக்கா நடத்திய வான்வழி குண்டுவீச்சு தாக்குதல்களிலேயே ஈரானின் பெரும்பான்மையான இராணுவ கட்டமைப்பு அளிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். வெறும் 3 நாட்களிலேயே அவர்களின் இராணுவம் முற்றிலும் முடக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும், ஆனால் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் போன்ற ஊடகங்களை படித்தால் ஈரான் ஏதோ பிரமாதமாக செயற்படுவது போன்ற தோற்றம் உருவாக்கப்படுவதாகவும் அவர் விமர்சித்தும் இருக்கின்றார். தொடர்ந்து குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் தங்களின் சுய பாதுகாப்பிற்காக நடத்தப்பட்ட தற்காப்பு தாக்குதல்கள் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கின்றார். குவைத் சர்வதேச விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியாகி 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்த சூழலில் ஈரான் தரப்பிலிருந்து இந்த விளக்கம் வந்திருக்கின்றது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை இட்டிருக்கின்றார். ஈரானிய படைகள் குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கின்ற குறிப்பிட்ட சில இடங்களை மட்டுமே இலக்கு வைத்திருக்கிறதாக தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த இடங்களைத்தான் அமெரிக்க படைகள் சிவிலியன் கப்பல் போக்குவரத்தின் மீது தாக்குதல் நடத்தவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறவும் பயன்படுத்தி வருகின்றன. தடைகளாலும் போரினாலும் சாதிக்க முடியாத ஒன்றை மேலும் ஒரு போரை கொண்டு வந்து சாதித்துவிட முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீதோ அல்லது ஈரானிய கடற்படை மீதோ எப்போதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுகின்றதோ அப்போதெல்லாம் அந்த தாக்குதல் எங்கிருந்து தொடங்கப்பட்டதோ அந்த இடத்தை குறிவைத்து ஈரானிய இராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கிடையே ஈரானிய வெளியுறவு அமைச்சு விடுத்திருக்கின்ற மற்றொரு அறிக்கையில், தங்களின் மண்ணில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் மீது ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதித்ததற்காக குவைத் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றது. தாங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவிற்கு புகலிடம் கொடுத்தால் அங்கிருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலின் விளைவுகளுக்கு இரு நாடுகளுமே நேரடி பொறுப்பு என்றும் ஈரான் எச்சரித்தும் இருக்கின்றது. இவை இப்படி இருக்க, அணுசக்தி துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரியா நாடுகளுக்கு இடையேயான முதற்கட்ட பாதுகாப்பு பேச்சுவார்த்தை
சியோல் நகரில் நடைபெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தென்கொரிய ஜனாதிபதி லீ ஜே மியுங் ஆகியோர் கடந்த ஆண்டு மேற்கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த இருநாள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. தென்கொரியா தனது சொந்த தயாரிப்பில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கட்டமைக்க திட்டமிட்டது. இதற்கு தேவையான குறைந்த அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எரிபொருளை பயன்படுத்துவதற்கும் அணு உலைகளில் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை மறுசுழற்சி செய்வதற்கும் உள்ள உரிமைகளை விரிவுபடுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தற்போதைய ஒப்பந்தங்களின்படி தென்கொரியாவிற்கு அணுமின் நிலையங்கள் இருந்தாலும் இராணுவ தேவைகளுக்காக யுரேனியத்தை செறிவூட்ட அமெரிக்கா அனுமதிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இராணுவ பயன்பாட்டுடன் தொடர்புடையவை என்பதால் அதற்கு அமெரிக்க எரிசக்தி சட்டத்தின் கீழ் ஒரு தனி ஒப்பந்தம் தேவைப்படும் என்று தென்கொரிய வெளியுறவு அமைச்சகம் விளக்கியிருக்கின்றது. இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் விரைவில் சாதகமான முடிவுகளை எட்ட ஒப்புக்கொண்டிருக்கின்றன. தென்கொரியா தன்னுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை 2030களின் நடுப்பகுதிக்குள் அறிமுகப்படுத்த இலக்கு நிர்ணயித்திருக்கிறதாக அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தும் இருக்கின்றது. இவையொரு புறம் இருக்க, ரஷ்யாவின் உட்பகுதிகளை இலக்கு வைத்து உக்ரைன் தீவிரப்படுத்தி வரும் நீண்ட தூர தாக்குதல்கள் தங்களுக்கு சாதகமான மற்றும் சமமான நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் என்று உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யாவின் எல்லைக்குள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஒரு முக்கிய எண்ணெய் முனையம் மற்றும் கடற்படை தளம் ஆகியவற்றின் மீது உக்ரைன் அண்மையில் நடத்திய வெற்றிகரமான தாக்குதலை தொடர்ந்து அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷ்யாவின் முதன்மையான போர் நிதி ஆதாரமாக விளங்கும் புதைப்படிவ எரிபொருள் தொழில்துறை கட்டமைப்புகளை முடக்குவதையும் அதன் மூலம் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு கிரெம்ளினுக்கு அழுத்தம் கொடுப்பதையும் நோக்கமாக கொண்டு உக்ரைன் படைகள் கடந்த சில மாதங்களாக ரஷ்ய சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தினசரி அடிப்படையில் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ட்ரூடோவுடன் இணைந்து கீவ் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி எந்தவொரு ராஜதந்திர வடிவத்திலும் ரஷ்யர்களுடன் சமமான நிலையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இன்று நமக்கு கிடைத்திருக்கின்றன என்று பெருமிதத்துடன் கூறியிருந்தார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யாவின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் உக்ரைன் மக்களின் மன உறுதியை இந்த தாக்குதல்கள் அதிகரித்திருக்கிறதாக ஜெலன்ஸ்கி தெரிவித்து வருகின்றார். மேலும் இத்தகைய தாக்குதல்களின் அளவை உக்ரைன் மேலும் அதிகரிப்பது வரும் காலத்தின் கட்டாயம் மட்டுமே என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னுமெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.